டிஎன்ஏ. நல்லா இருக்கா படம்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? தான் பெருசாலாம் இல்ல. ஆனா நல்லா இருக்கு. படம் போர் அடிக்கல. கதையே எப்படி இருக்கு? கதையா ஓகே. படம் போர் அடிக்கல, அதான் பெரிய விஷயம். ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ட்விஸ்ட் கூட ஓகே தான். பரவாயில்லாம தான் இருந்துச்சு. ஆனா முக்கியமா என்னன்னா படம் போர் அடிக்கல. பாட்டு சாங்லாம் ஒன்றும் மனசு நிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனா படம் நல்லா இருக்குங்க, போர் அடிக்கல. அதுதானே முக்கியம். என்ன கதை வேணா இருக்கலாம், ஆனா போர் அடிக்காம போகுது இல்ல. எதுக்கு இந்த படத்துக்கு டிஎன்ஏன்னு பேர் வச்சிருக்காங்க? நான் குழந்தை காணாம போகுது, வேற குழந்தை மாத்தி வச்சுட்டு அந்த பெத்த குழந்தைய கடத்தி போயிடுறாங்க. அதனால என் குழந்தை இல்லைங்கிறா. அப்ப டிஎன்ஏ சோதனையில குழந்தை இல்லைன்னு வருது. அப்ப அந்த குழந்தை எங்க போச்சு அப்படின்னா இவரை தேட ஆரம்பிக்கிறான். ஆமா, அதுக்காக டிஎன்ஏ. அதுதானே உண்மை. பிறப்புக்கு டிஎன்ஏ தான் உண்மை. எமோஷனல் செமையா நல்லா இருந்தது. டிஎன்ஏ நல்லா இருந்தது. அதர்வா ரொம்ப நல்லா பண்ணி, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தை சென்டிமெண்ட் செமையா ஒரு கூட்டம் இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படமே நல்லா இருந்தது ப்ரோ. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பரா இருக்கு ப்ரோ. ஏன் நல்லா இருந்துச்சு? ஏன்னா ஆனந்த் நல்லா வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் உள்ளே இல்ல, செகண்ட் ஹாஃப் தான் உள்ளே வந்து. டிஎன்ஏ தான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, பார்க்கலாம். டிஎன்ஏ பேர் வச்சிருக்காங்க. அதுதான் ப்ரோ கதையே. குழந்தைய இது பண்ணி மாத்தி இது பண்றது தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், படம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா? பேருக்கு ஏத்த மாதிரி சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ப்ரோ ஸ்டார்டிங் ஒரு ½ hour ஸ்லோவா போச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் அப்படியே பீக்ல வந்துட்டான். ஒரே வார்த்தையில படத்தை பத்தி சொல்லுங்க. பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். டிஎன்ஏ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு படம். அதர்வா சாருக்கு கம்பேக்ட் ஃபிலிம் இருக்கு. சூப்பரா இருக்கு படம், பாருங்க இன்னொரு டைம். அதான் ஒண்ணு இல்ல, ஒரு குழந்தை மிஸ் ஆகும், அந்த குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதான் முழு படம் தான். நல்லா இருக்கு, பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க. நீங்களும் பாருங்க, டைம் இருந்தா பாருங்க. படமே ஓவரால் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு, பாருங்க. படமே நல்லா இருக்குன்ற அப்புறம் எந்த ஆஃப் இதுக்கே அதையும் பிரிச்சு பாக்குறீங்க. சூப்பரா இருக்கு படம், பாருங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாங்க நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்றதுல தான் ட்விஸ்ட், டர்னு, ஃபைட்டு, சாங் எல்லாம் சேர்ந்ததுதான் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம், பாருங்க. புரியல? ஒரே வார்த்தையில படத்தை பத்தி சொல்லுவீங்க. டிஎன்ஏன்னு சொல்லுவேன். டிஎன்ஏ நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. கிரைம் த்ரில்லரோட நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அது அந்த அளவுக்கு நான் பார்க்கல, கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன், அதனால கொஞ்சம். ஒரே வார்த்தையில படத்தை பத்தி சொல்லிட்டு போ. படம் ஓகே ப்ரோ, எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம். ஃபேமிலியா போனா பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல? இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் அவ்வளோ பார்க்கல, செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ஒபேரா படத்துக்கு போயிட்டேன், அதனால. ஒரே வார்த்தையில படத்தை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்ன சொல்ல ஸ்லோவா போனா, செகண்ட் ஹாஃப் கடை வேகமா போச்சு, நல்லா இருந்தது. ஓகே. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுமையா போச்சு நினைக்கிறீங்க? என்ன சொல்றேன், நார்மலா ஒரு ஃபேமிலி ஒரு படம்னாவே ஒரு கல்யாண சீனு, இந்த ஒரு சாங் இந்த மாதிரி இருக்கனால. ரெண்டாவது என்னங்கிற பாயிண்ட் தானே, அதெல்லாம் கொஞ்சம் விருப்பா போச்சு, நல்லா இருக்கு. படத்தை பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு? பாட்டு அந்த அளவு என்ன சொல்ல, ஒரு சாங் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். என்ன படுறது ஒரு சாங் நல்லா இருக்கு, சாங் இருக்கு. என்ன படுறது ஒரு சாங் நல்லா இருக்கு. அவங்க ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. அதர்வா சாரோட ஆக்டிங்ல வேற லெவல்ல இருக்கு. ட்விஸ்ட் டான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? புரியல? ட்விஸ்ட் டான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஒரே வார்த்தையில படத்தை பத்தி சொல்லுவீங்க. அகைன் ஃபேமிலியோட இன்னொரு மூவி பார்க்கணும். இப்போ நான் ஃப்ரெண்டோட பார்த்தேன், ஃபேமிலியோட பார்ப்பேன். நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸா பார்க்கலாம் ப்ரோ. அதுதான் ப்ரோ, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கலாம் ப்ரோ. சூப்பர் படம் ப்ரோ, கண்டிப்பா பார்க்கலாம். மஜாவா இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் சும்மா தரமா இருந்தது. கிளைமேக்ஸ் மறக்க முடியாது ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போச்சு ப்ரோ, அது ஒத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க. கிளைமேக்ஸ்ல தான் அது மறக்க மாட்டேன் ப்ரோ, கூஸ்பம்ஸ் தான் ப்ரோ ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாச்சா செகண்ட் ஹாஃப்? செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த கதை அதுக்கு ஏற்றபடி போதனால கொஞ்சம் ஸ்லோவா தெரிஞ்சது எங்களுக்கு. செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு சஸ்பென்ஸோட அந்த கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெரிஞ்சதுனால எங்களுக்கு செகண்ட் ஹாஃப் அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுதான் ப்ரோ செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போகும், ஏன்னா அதர்வால இருந்து எப்படி வந்தா எப்படி மாறினான்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃப் தரமா போகும். கம்பேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா வந்து, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது ப்ரோ. இவங்க பைத்தியக்காரங்க அப்படிதான் சொல்லுவானுங்க. நல்லா தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. அது பண்ண மாதிரி பைத்தியக்கார பசங்க. நல்லா தான் இருந்தது ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ ஒர்த்து. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஃபேமிலியோட பாருங்க. அவ்வளவுதான் ப்ரோ, ஃபேமிலியோட பாருங்க, நல்லாவே இருக்கு. ஃபேமிலி மூவி ப்ரோ, பார்க்கலாம். ஃபேமிலி மூவி பார்க்கலாம் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். ஒரே வார்த்தையில படத்தை பத்தி மாசா இருக்கு, தாறுமாறு ப்ரோ. எமோஷன் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. என்ன படம் பாத்தீங்க? இது டிஎன்ஏ தான் பார்த்தேன். டிஎன்ஏ ஃபுல் ஃபார்ம் ஏதாவது இருக்கா? புரியல? டிஎன்ஏ ஃபுல் ஃபார்ம் ஏதாவது இருக்கா? டிஎன்ஏக்குன்றது என்னன்னா ஒரே ஒரு சின்ன சீக்வன்ஸ்ல தான் காட்டினாங்க. என்னன்னா என்ன ரிலேஷன்ஷிப், அவங்க அந்த குழந்தையா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க. மோஸ்டா அதுதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் முடியாது.
ஏன்னா கிளைண்டோட கஸ்டமர்ஸோட இதுவும் இருக்காது. ஸோ கிளைமேக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சுச்சு. எல்லாரும் Okay. செகண்ட் ஹாஃப் விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குன்றாங்க. என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே என்ன சொல்றாங்களோ இல்லையோ எனக்கு செகண்ட் ஹாஃப் ஆப்டா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு செகண்ட். ஓகே. தேங்க்யூ ப்ரோ. ஒரே வார்த்தை ரெண்டு ஒரே கூப்பிடுறான் வார்த்தை bro. படத்தை பத்தி சொல்லணும்னா சொல்லுவீங்க. ஒரே வார்த்தைலனா அபியூஸ் லேடிஸ்க்கா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸுக்கா இருந்தாலும் சரி, சைல்டுக்கா இருந்தாலும், விமனுக்கா இருந்தாலும், மென்னுக்கா இருந்தாலும் அபியூஸ்ன்றது தப்பு தான். அது அபியூஸ் நடக்கூடாதுன்றது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸா இருந்துச்சு. ஓகே ப்ரோ.